எப்போவுமே நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற லவ்வை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லா குழந்தைங்களுக்கும் 1 ஆர் 2 டாமினன்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் லாங்குவேஜஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் லாங்குவேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த லவ் லாங்குவேஜ் எதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம குழந்தைங்களுக்கான லவ் லாங்குவேஜை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து அப்சர்வ் தேர் பிஹேவியர். அதாவது அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அவங்க எதனால் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது அதிகமாக அவங்கள ஹக் பண்ணணும்னு நினைப்பாங்க, உங்களோட ஃபிசிக்கல் அட்டென்ஷனை தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச்சாக இருக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லிசன் டு தேர் ரிக்வெஸ்ட். ஸோ அவங்க உங்ககிட்ட கான்ஸ்டண்ட்டாக என்ன கேட்டுகிட்டே இருக்காங்கன்றதை கவனித்து பாருங்கள். சம்டைம்ஸ் அவங்க உங்களை விளையாட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், உங்களோட குவாலிட்டி டைமை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து குவாலிட்டி டைமாக இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் என்னன்னா, எக்ஸிக்யூட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க மேலே. அதாவது 5 விதமான லவ் லாங்குவேஜஸும் குழந்தைங்க மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். எந்த லவ் லாங்குவேஜில் குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்களோ, ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்களோ, அது அவங்களோட லவ் லாங்குவேஜாக இருக்கலாம். இந்த லவ் லாங்குவேஜை தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன் இவ்வளோ அவசியம்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையான நம்மளோட நோக்கம் என்னென்னா, நம்மளோட லவ் வந்து அவங்களுக்கு போய் சேரணும். எப்போ வந்து அந்த குழந்தை ஒரு லவ்வபிளாக ஃபீல் ஆகுதோ, அப்போ தான் ஃப்யூச்சரில் அது ஒரு கான்ஃபிடென்ட் கிட்டாகவும் எமோஷ்னலி செக்யூர்டு கிட்டாகவும் வளரும். ஸோ இந்த ப்ராசஸில் அவங்களோட லவ் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டா நம்ம பேரண்டிங்கில் இன்னும் பெஸ்ட்டாக நம்மளோட அவுட்புட்டை கொடுக்க முடியும்.